குருவையே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ளே போகலாம். ஒரு நாளைக்கு ஒரு குட்டி ஃபிஷ் அதோட அம்மா கிட்ட போய் கேட்டுது, அம்மா, வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபிஷ்னு கேள்விப்பட்டேன். வாட்டர் எங்கே இருக்குன்னு. அவள் அம்மா சிரிச்சுட்டு சொன்னா, நம்ம வாட்டரில் தான் இருக்கோம், ஒன்று சுற்றி பாரு, ஃபுல்லாக வாட்டர் தான் அப்படின்னு. அந்த குட்டி ஃபிஷ் சுற்றி பார்த்துட்டு சொல்லிட்டு, அம்மா, என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே வாட்டர் எங்கன்னு. அதே கொஸ்டினை அதோட அப்பா கிட்ட போய் கேட்டுது. அப்பா அதே ஆன்சர் தான் கொடுத்தா. அந்த ஃபிஷ் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அந்த ஃபிஷ் சொல்லிட்டு, நான் என்னோட டால்ஃபின் ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்க போகிறேன். டால்ஃபின்க்கு எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் தெரியும்னு. டால்ஃபின் கிட்ட போய் வாட்டர் எங்கே அப்படின்னு அந்த குட்டி ஃபிஷ் கேட்டுது. டால்ஃபின் சொல்லிட்டு, என் மேலே ஏறிக்கோன்னு. அந்த குட்டி ஃபிஷ் டால்ஃபின் மேலே ஏறினோன்னு டால்ஃபின் கொஞ்சம் சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டருக்கு போச்சு. அப்போது அந்த குட்டி ஃபிஷ்ஷால் ப்ரீத் பண்ண முடியல. மறுபடியும் டால்ஃபின் தண்ணிக்குள்ளே போயிடுது. தண்ணிக்குள்ளே போனோன்னு அந்த குட்டி ஃபிஷ் கிட்ட சொல்லிட்டு, இப்போது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இதுதான் வாட்டர். மனுஷாலே அந்த குட்டி ஃபிஷ் மாதிரி தான்ல நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. loved ones who always support us. ஆனால் most of the time நம்ம கண்ணுக்கு அவள் தெரிய மாட்டா. we just take them for granted. one day when we lose them, அப்போதான் அவளோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு புரியும். in spite of us knowing that money or material things லூஸ் பண்ணினா கூட திரும்பி நம்ம சம்பாதிக்கலாம், இல்லைனா வாங்கலாம். பட் loved ones அப்படி கிடையாதுன்னு. நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் our thoughts. have a good day. குருவே சரணம்.